நினச்சிருக்கீங்களா நீங்கள் எதனால் நம்ம உடம்பு ஏறிச்சு, நம்ம உடம்புல தொப்பை எதனால் ஏறிச்சுன்னு நினச்சிருக்கீங்களா? ஜங்க் ஃபுட்ஸ்னால மட்டும் தான் உடம்பு ஏறுமா? வேறு எதனாலும் வேறு வாய்ப்பே இல்லையா உடம்பு ஏறத்துக்கு? ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாமே தேவையில்லாத ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது, நம்ம எடுத்துக்கிட்டு தான் அதெல்லாம். சரியா? ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸு எல்லாமே சேர்த்து தான் ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிடாம வெளியே போய் கடையில் சாப்பிட்றது, நம்ம கடையில் லேஸு, பிஸ்கெட்டு, குர்குரே எல்லாம் சாப்பிட்றோம்ல, எல்லாமே சேர்த்து தான் ஜங்க் ஃபுட்ஸு. ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன, அது நம்ம உடம்புல என்ன பண்ணுது, ஜங்க் ஃபுட்ஸை எதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரியா? மேஜராக நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரைட் ரைஸ். இல்லை, நம்ம ரேண்டமாக சரி ரேண்டமாக என்னென்னு சொல்லுங்கள். ஒரு மேஜர் ஜங்க் ஃபுட்ஸ் ஒன்று இருக்குது, மைனர் ஜங்க் ஃபுட்ஸ்னு ஒன்று இருக்குது. மேஜர்னா பெரிய பெரிய ஜங்க் ஃபுட்ஸ் என்னென்ன சாப்பிட்றீங்க? டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் மேஜர் ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே, வேறு? அது மைனர். மேஜர்னா என்னென்னா, நீங்கள் சிக்கன் ரைஸு, பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? அப்புறம் வேறு என்ன சாப்பிட்றீங்க மேஜராக? பீஸா, பர்கரு, வேறு சிக்கன் ஃப்ரை, டீப் ஃப்ரை சாப்பிட்றீங்க. பப்ஸு, இதெல்லாம் பீர் கூட, அதெல்லாம் கூட மேஜர் ஜங்க் ஃபுட்ஸ் தான். கேலரிஸ், ஹை கேலரிஸ் தான். இப்போ மைனர் ஜங்க் ஃபுட்ஸ்னால் நம்ம கடையில் வைக்கிறாங்களே பிஸ்கெட்ஸு, லேஸு, குர்குரே, சின்னதாக இருக்கும், ஆனால் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஓகேவா? அந்த தேன் முட்டாயிலேருந்து எல்லாமே ஒரு ஜங்க் ஃபுட்ஸில் தான் வரும். இது மைனர் ஜங்க் ஃபுட்ஸு. அது மேஜரு, இது மைனர், ஆனால் எல்லாமே ஜங்க் ஃபுட் லிஸ்ட்டில் தான் வந்துடும். ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம எதனால அதிகமாக தேடி தேடி எடுக்கிறோம் போயிட்டு? ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது ஒன்று. டேஸ்ட் மெயின் முக்கியமான விஷயமே அதுதான். டேஸ்ட்டுக்காக தான் போய் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம். சுகர் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ். இப்போ ஜங்க் ஃபுட்ஸில் அதை எதை மேக் பண்ணி எதை வச்சு அந்த ஜங்க் ஃபுட்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா 4 விஷயம்தான் இருக்குது. ஒன்று சுகர் இருக்கும், ஒன்று மைதா இருக்கும், இல்லைன்னா ஆயில் இருக்கும், இல்லைன்னா ஃபேட் இருக்கும், சால்ட் இருக்கும். இது 4 விஷயத்த கம்பைன் பண்ணி தான் செய்கிறாங்க. ஃபேட்டும் இருக்கும். ஃபேட்டை வச்சு தான் நீங்கள் எந்த ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை அதிகமாக கொடுக்குறது ஃபேட்டு தான். ஃபேட்டும் சுகரும் தான். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபேட்னா ஆயிலில் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃப்ரை எடுத்தீங்கனாலும் நார்மலாக சிக்கனை பேன் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் இருக்காது. அதுவே டீப் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஆயில் கன்சம்ஷன் பிடிச்சி வச்சுக்கிற ஃபேட்டு, அந்த ஃபேட்னால டேஸ்ட் அதிகமாக வரும். அதனால் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு போகிறோம். நம்ம உடம்புக்கு தேவை என்னென்னா ப்ரோட்டீன், ஃபைபர் தான் தேவை. நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபைபர் எதெல்லாம் இருக்குது? ஓகே, நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து சிக்கனில் இருக்குது, எக்கில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஃபைபர் வந்து 3 சொல்லியிருக்கீங்க. ஒன்று வாழைத்தண்ணில் இருக்குது, வெஜிடபிள்ஸில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது. இது இல்லாமல் வேறு எதில் ஃபைபர் இருக்குது? ஓகே, எல்லாம் வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்துடும். வேறு எதில் ஃபைபர் இருக்குன்னா மில்லட்ஸு, நம்ம சாப்பிட்ற கம்பு, கேழ்வரகு, அதான் திணைகள் எல்லாம் சொல்லுவோம்ல, மக்காசோளத்தில் இருக்குது. இதெல்லாம் கூட ஃபைபர்ஸ் இருக்குது. நட்ஸில் கூட இருக்குது, ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் கூட ஃபைபர் இருக்குது. ஃபைபரும் ப்ரோட்டீனும் ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸும் நம்மளுக்கு நிறைய தேவை நம்ம உடம்புக்கு. அப்போ தான் நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த 3 விஷயத்துலையும் மேஜராக ஒரு விஷயம் இல்லை, நம்ம எமோஷனோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம், டேஸ்ட் இல்லை இது 3த்துலேயும். அதனால தான் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் தேடி போகிறோம். ரெகுலராக நம்ம ஜங்க் ஃபுட்ஸை தேடி போயிட்டு அங்கே போன இடத்துல ஓவர் ஈட்டிங்கும் பண்ணிடுறோம். ஒரு நாள் போனாலும் அது ஓவர் ஈட்டிங் தான். நீங்கள் இப்போ போனாலும் அங்கே நார்மலாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டீங்க, அதிகமாக சாப்பிட்டு தான் வருவீங்க, ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக. அதுவும் ஓவர் ஈட்டிங். அதனால தான் ஃபேட் ஸ்டோர் ஆகும். ஓகே, எதனால் திருப்பி நீங்கள் அந்த டேஸ்டியான ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க? என்ன ரீசனாக இருக்கும்? டோபமைன். டோபமைன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹாப்பி ஹார்மோன், அடிக்டிவ் ஹார்மோன் நான் சொல்லுவேன். என்னன்னா, ஏன்னா ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ண வைக்கும், திருப்பி பண்ண வைக்கும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருப்போம். சாப்பிடும்போது மட்டும் அந்த ஹார்மோன் வராது, அடிக்டிவ் ஹார்மோன். நம்ம என்ன ஜிம்முக்கு வரது உங்களுக்கு டெய்லியும் பிடிக்கும், அதனால டெய்லி அந்த டோபமைன் ஹார்மோன் உங்களுக்கு ஜிம்முக்கு வராது ரிலீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் டெய்லியும் ஜிம்முக்கு வரீங்க. இப்போ ஒருத்தன் டெய்லியும் குடிச்சிட்டே இருக்கானா அவனுக்கும் இந்த ஹார்மோன் அடிக்ஷன் இருக்கும். டெய்லியும் ஒருத்தன் கூலி போடுறான், ஆன்ஸ் போடுறான், அந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு டோபமைன்ல ஒரு ஹார்மோன் அடிக்ஷன் இருக்கும். அந்த ஹார்மோன் தான் நம்ம உடம்புல அடிக்ஷனை கொண்டு வருது. சரியா?
அது நம்மளுக்கு ஹெல்த்தின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி, ஒரு வகையில் ஹெல்த்தி தான். இது பண்ணணும் நம்மள பிடிக்க நம்மளுக்கு தேவையில்லாத ஹார்மோன்னா கார்டிசோல். இதெல்லாம் நம்ம தூங்காமல் இருந்தாலும் ப்ரோட்டீன் லெஸ்ஸாக எடுக்கும்போது நீங்கள் ஒரு 3 to 4 hours தூங்கிட்டீங்கன்னா, தூங்கி எழுந்துட்டு மார்னிங்கில் இருந்தீங்கன்னா அப்போ ஃபுல் டே உங்களுக்கு வீக்காக தான் இருப்பீங்க. ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கரெக்டான ஃபுட்ஸ் சாப்பிட முடியாது. அப்போவும் ஜங்க் ஃபுட்ஸ் தேடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் கார்டிசோல்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணும். சரியா? தான் மேக் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். என்னென்னு? ஆயில், சுகரு, சால்ட், மைதா, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ். ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னா மைதா. மைதா எதுலேருந்து எடுக்கிறாங்க? கோதுமையிலிருந்து எடுக்கிறாங்க. மைதா நல்லதா கெட்டதா? கிடையாது. மைதா யூஸ்லெஸ், அது தேவையில்லாத ஒரு பொருள் தான். ஏன்னா நம்ம கோதுமையிலிருந்து இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாத்தையும் எடுத்துட்டா மைதா கிடைச்சிடும். எதுவுமே இல்லை, சக்கை தானே அது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சு டேஸ்ட் மேக் பண்ணலாம். எதெல்லாம் மைதா இருக்கு? ஏன்னா ஒரு 4 ஃபுட் சொல்லுங்க. ஒன்று பரோட்டா, ஃபர்ஸ்ட் பரோட்டா. அப்புறம் வேற பிஸ்கெட்ஸ்ல இருக்கு. அப்புறம் பப்ஸு, பன்னு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் கேக் சாப்பிடும் போது பிரெட்ல இருக்கு, வீட் பிரெட்ல இருக்கு, நார்மல் பிரெட்ல இருக்கு, மைதால தான் செய்யறாங்க. அப்புறம் கேக்ல அடி இந்த பேஸ்மெண்ட் லேயர் இருக்கும்ல, அதெல்லாம் மைதா தான். இந்த மைதாலாம் எடுக்கும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்பு எல்லாமே குளுக்கோஸ், எல்லாமே சுகர் தான். இந்த சுகர் அதிகமாக எடுக்கும்போது நம்ம பாடியில் இன்சுலின் ஒரு ஹார்மோன் வந்து சுகர் லெவலை ஏற்றிடும். சுகர் லெவலை ஏற்றிச்சுன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலும், ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருந்தால் கூட அது நம்ம பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணிடும், இன்சுலின் ஒரு ஹார்மோன். ஓகேவா? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா நம்ம ரெகுலராக ஆக்டிவிட்டி இல்லை, நம்ம உடம்புக்கு தேவைப்படல, எனர்ஜி தேவையே படல, ஆனால் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம தேவைப்படாத நேரத்தில் ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தால் அது ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஃபேட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேங்க் மாதிரி தான், ஒரு பவர் பேங்க் மாதிரி. நம்மளுக்கு எப்போ நம்ம சாப்பாடு இல்லையோ நம்ம அந்த டைமில் பவர் பேங்க் மாதிரி நம்ம ஃபேட்டை நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கும். அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, லாஸ்ட் டைம் சொன்ன அதே இதுக்கு தான். 2500 கேலரிஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 2500 கேலரிஸ்க்குள்ள, இது உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வச்சுப்போம். இதுக்குள்ள நீங்கள் சாப்பிடணும். 2500 கேலரிஸ் உள்ள இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபேட் இதுவாகும். 2500லேருந்து 2000 கேலரிஸ் சொன்னீங்கன்னா அதான் கேலரி டெபிசிட். கேலரி டெபிசிட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே உங்களுக்கு முடியாது கேலரிஸ்லாம். அது அப்படியே போயிட்டே இருக்கும், அதிகமாகி போயிட்டே இருக்கும். அதனால ஜங்க் ஃபுட்ஸை ஒரே நாளில் மொத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் மாற்றிட்டு நான் இன்னிலேருந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் முடியாது? ஆமாம், அந்த டோபமைன் ஹார்மோன் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் விடாது. அந்த டேஸ்ட்டுக்காக அங்கே கொண்டு போய் நிறுத்திடும். இதுதான் சாப்பிடணும், இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இன்சுலின் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பாடியில் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எதுவாக இருந்தாலும், ஹெல்த்தியான சாப்பாடு இருந்தாலும் நம்ம உடம்புல ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். எங்கே ஸ்டோர் ஆகும்னா வயிறு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். அப்புறமா பட்டக்ஸு, லெக்ஸு, செஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா இடத்துலையும் ஸ்டோர் ஆகும் அதாவது ஃபேட்டு. ஓகேவா? இந்த ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகிறதுனால என்னென்ன பிரச்சனை நம்ம உடம்புக்கு வரும்னு நினைக்கிறீங்க? எஃபிஷியண்டாக இருக்காது, அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆமாம், கரெக்ட். கரெக்டு தான். அது நம்ம ஃபேட் ஃபுல்லாக அதிகமாகிடுச்சுன்னா ஹார்மோன் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்காது, ரெகுலேட் பண்ண முடியாது. ஹார்மோன் ரெகுலேட் கரெக்டாக இருக்காது. வேற என்ன உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஆர்கன் ஒரு ஒரு ஃபேட் எல்லா ஆர்கன்ஸும் சுற்றி இருந்துச்சுன்னா அந்த ஆர்கன்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரெஸ் இருந்த மாதிரி அந்த ஆர்கன்ஸ் அதோட வேலையை ப்ராப்பராக செய்ய முடியாது. பிசிஓடி காமனாக வரும் நீங்கள் ஒபேசிட்டி இருந்தால். வேற என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒபேசிட்டி தான் பெருசாக வரும், வயிறு பெருசாக வந்துடும். இந்த ஒபேசிட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும் ஃபேட்னால. ஒபேசிட்டி வரும். ரெண்டாவது என்ன வரும்? சுகர் வரும். சுகர் எதனால வரும்? இன்சுலின் ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சுகர் அதிகமாக வந்துடும். பிளட்ல சுகர் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பாடி ஃபுல்லாக வீக் ஆகிடுன்னு உங்களுக்கு தெரியும். மூணாவது என்ன வரும்? கொலஸ்ட்ரால் வரும். கொலஸ்ட்ரால்னா நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் தான், சேம் அதே தான். நாலாவது ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. எதனால ரீசன்? இந்த ஃபேட் அதிகமாக ஜங்க் ஃபுட்டு
ஜங்க் ஃபுட்னால வர ஃபேட்னால தான் அதிகமாக வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் பிரச்சனையே வருது. 3 விஷயம் இருக்கு. ஹார்ட் டிசீஸ்ல 3 விஷயம் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேட்னால அரெஸ்ட் ஆகும், ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். ஆனா 3 விஷயத்தினால தான் கார்டியக் அரெஸ்ட் நடக்கும். எப்படின்னா, ஒன்னு ஃபேட்னால நடக்கும், இன்னொன்னு ஏர் எம்பாலிசம் சொல்லுவோம், அந்த ஏர்னால நடக்கும், மூணாவது பிளட் கிளாட்னால நடக்கும். ஃபேட்னா என்னன்னா, ஃபேட்னால எப்படி கார்டியக் அரெஸ்ட் வரும்னா, நம்ம நர்வ்ஸ் ரத்த குழாய்கள் இருக்கும்ல, ரத்தம் போகும்ல ஹார்ட்ல இருந்து, அந்த நர்வ்ஸ் உள்ள ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா, அந்த ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அந்த நர்வுக்குள்ள ஃபேட் போய் ஸ்டோர் ஆச்சுன்னா அது உள்ள பிளட் ஃபாஸ்டா மூவ் ஆக முடியாது. ஒரு டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஸ்டோர் ஆகி அந்த பிளட் வேல்வே அடைச்சிக்கும் ஃபேட் போயிட்டு. அந்த டைம்ல தான் கார்டியக் அரெஸ்ட் வரும். அதனாலதான் குண்டா இருக்கிற நிறைய பேருக்கு கார்டியக் அரெஸ்ட் வருது. ரெண்டாவது ஏர் எம்பாலிசம். ஏர்னா அந்த அந்த அதே வெயின்ல காத்து சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி காத்து அடைச்சிச்சுன்னா அதனாலேயே உங்களுக்கு அட்டாக் வரலாம். மூணாவது பிளட், அந்த போற வழியில எதனா ஒரு சின்னதோ ஒரு கிளாட் ஃபார்ம் ஆச்சு, அந்த நர்வ்ஸ்ல பிளட் கரெக்டா போக முடியல அப்படின்ற பட்சத்தில் அப்பவும் ஹார்ட் அட்டாக் வரலாம். இந்த மூணு வேலை தான் அதிகமாக வரும். மோஸ்ட் காமன் வரது ஃபேட்னால. ஃபேட் போய் அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணிச்சுன்னா அட்டாக் வந்துடும். அதனாலதான் குண்டா இருக்கிற நிறைய பேர் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. ஓகே, வேற என்ன வரும்? நீங்க ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால உங்க உடம்புல ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்? ஏர் ஃபால் ஆகும். ஆயிருக்கா உங்களுக்கு? அது நீ சாப்பிட்ட. ஓகே, அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்? பிம்பிள்ஸ் வரும், ஆக்னி வரும், ரேஷஸ் வரும், எல்லா ப்ராப்ளமும் வரும் ஸ்கின்ல ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால. அப்புறம் ஸ்லீப் உங்களுக்கு கரெக்டாக தூக்கமே வராது. நீங்க நல்லா சாப்பிட்டு ஹெவியா சாப்பிட்டு போய் படுத்தீங்கன்னா எதனா ஒன்று தப்பா தான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனா அவங்க வந்து அந்த காமனான திங்கிங் இருக்காது, தூக்கமும் வராது. ஸ்லீப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஜங்க் ஃபுட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நமக்கு 5 விஷயம். ஃபர்ஸ்ட், நீங்க எதனால வருது கிரேவிங்ஸ், எதனால வருது? நீங்க காலையில ஈவினிங் வரையும் சாப்பிடாமலே டயட் இருக்கிறோன்ற பேர்ல காலையில இருந்து ஈவினிங் வரையும் சாப்பிடாமலே இருந்துட்டு, அப்படி இருந்தீங்கன்னா நைட் டைம்ல என்ன பண்ணீங்க, மொத்தமா சேர்த்து சாப்பிடுவீங்க. அதான் கிரேவிங்ஸ். அந்த அந்த மீலை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? புரோட்டீனும் ஃபைபரும் கம்மியா எடுக்கக்கூடாது. கம்மியா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸும் வரும், ஆயில் ஃபுட்ஸ் அந்த கிரேவிங்ஸும் வரும். அதனால நீங்க புரோட்டீனும் ஃபைபரும் ஒரு ப்ராப்பரான ரேஷியோல டெய்லி வைக்கணும். மூணாவது என்னன்னா, தண்ணி கம்மியா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? டீஹைட்ரேஷன். அதான் டீஹைட்ரேஷன், தண்ணி கம்மியாக டீஹைட்ரேஷன்ல என்னென்ன பிரச்சனை வரும்? ஆமா, பாடியில 70% வாட்டர் தான். நம்ம பாடியில இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த பிளட் மூலியமா தான் நியூட்ரிஷன் போய் சேருது. அதனால ப்ராப்பரான நியூட்ரிஷனும் அப்சார்ப்ஷனும் இருக்காது. நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனும் ப்ராப்பரா இருக்காது. தண்ணி குடிக்கலன்னா இந்த தண்ணி தாகம் எடுக்கும். அந்த தாகத்தை பசின்னு நினைச்சிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்ருவோம். கிரேவிங்ஸ்னால போய் சாப்பிட்ருவோம். ஆனால் அதனால தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த பசியும் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அந்த ஃபேக்கான ஒரு பசி வரும். அந்த பசி இந்த தண்ணி தாகம் தான் எடுக்குது, ஆனால் நம்ம பசி எடுக்குதுன்னு நினச்சிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். எதனா ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் தூக்கம் தான். அதுவும் இதே ஃபோர்த்து அதே தான். தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆயில் ஃபுட்ஸ், சுகர் ஃபுட்ஸ், அந்த கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலே நீங்கள் எமோஷனல் ஃபுட்ஸ் தான் தேடி போவீங்க. எமோஷனல் ஃபுட்ஸ்னா சுகர் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ் தான். இதை தேடி போனீங்கன்னா தான் அந்த எமோஷனலாக நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஸ்டேபிளாக வர முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதனால ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஜங்க் ஃபுட்ஸையும் சுகர் ஃபுட்ஸையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆமா, செல்ஃப் டிசிப்ளினும் கண்ட்ரோலும் இல்லைன்னா நம்ம ஃபுட்டுலன்னு இல்லை, நம்ம லைஃப்லயே எதுவும் பண்ண முடியாது டிசிப்ளின் இல்லைன்னா. ஓகே, இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? டெய்லியும் காலைல டீ பிஸ்கட்டும் குடிக்கிறீங்களா, அதுக்கு பதில் சுகரே இல்லாத கிரீன் டீ, பிளாக் டீ, லெமன் டீ, அப்புறம் அது கூட வந்து சென்னா மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்கு மாறலாம். வேற என்ன பண்ணலாம்? சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது என்ன பண்ணலாம்? வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஃப்ரூட்ஸ். நான் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அந்த கிரேவிங்ஸ் போயிடும்.
இல்லைன்னா டேட்ஸ் சாப்பிடுவேன். ஏதாவது 2 டேட்ஸ் சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது 2 டேட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன். அந்த டேட் சாப்பிட்டா சுகர் கிரேவிங்ஸ் போயிடும். அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், அடுத்ததுக்கு போயிடலாம். வேற என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, வீட்டில் ஜங்க் ஃபுட்ஸே இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. இருந்தால் சாப்பிட்ருவோம் எல்லாருமே தான், நான் கூட தான். இல்லைன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். இதுதான் காமன் திங். வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸ். வேற ஒரு நைட் லேட்டாக தூங்குனீங்கன்னா கூட மறுநாள் காலைல பிஞ்சிடிங் பண்ணிடுவீங்க, நிறைய சாப்பிட்ருவீங்க சுகர் கிரேவிங்ஸ் வந்து. அதனால எப்பயுமே கரெக்டாக ஸ்லீப்பும் கரெக்டாக இருக்கணும், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக்கும் கரெக்டாக இருக்கணும். கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னென்னலாம் திங்ஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டே வாங்க. வேற என்ன பண்ணலாம் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டேன், கார்புக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட்ஸ். அதை நான் லாஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லேயே சொல்லிட்டேன், மேக்ரோலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேற என்ன கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம்? சிம்பிளா தான், நம்ம வந்து அந்த ஹெல்த்தியான ஆப்ஷனை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கிரேவிங்ஸ் கொஞ்சமாக கம்மியாயிடும். ப்ரோட்டீன்லாம் சிக்கனு, எக்கு, முட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிடணும். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பவுல் மாதிரி ரெடி பண்ணணும். வெஜிடபிள் சாலட்லாம் தெரியும் உங்களுக்கு, வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணலாம். வேற என்ன ரெடி பண்ணலாம்? வீட் பிரெட்டை வச்சு ஒரு சீஸ் கேக் மாதிரி, சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணலாம். அப்புறம் பேன் கேக்கு எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணணும் வீட்டில். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை வச்சே நம்ம டேஸ்ட்டை மேக் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அந்த சுகர் ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து நம்ம தப்பிக்க முடியும். அந்த ஜங்க் ஃபுட், சுகர் ஃபுட்ஸ், அந்த அடிக்டிவ்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஓகேவா? அவ்வளோதான். இதை பண்ணாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட முடியும் இதுலேருந்து. வேற டவுட் இருக்கா ஜங்க் ஃபுட்ஸை பற்றி? உடனே ஒரு நாள் ஜங்க் ஃபுட் எடுத்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு சீட் மீல் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது உடம்புக்கு. நம்ம பாடி அதை அடாப்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்துடும். இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு வீக் ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா நம்ம பாடி கண்ட்ரோல் பண்ணாது. அந்த டைமில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், தூக்கம் இருக்காது, ப்ரோட்டீன் ஃபைபர் உங்களால் கரெக்டாக லோட் பண்ண முடியாது, ஜங்க் ஃபுட்ஸ் டேஸ்ட்னு போயிடுவீங்க, உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்காது, ஸ்டாமினா இருக்காது, உங்கள் ஆர்கன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது, மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிடும். அப்போ தான் ஃபேட் ஸ்டோர் ஆகும். அதான் நடக்குது. அதான் நம்ம லாஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு பேசணும் நம்ம. அதனால சீட் மீல் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சின்னதாக ஒரு சீட் மீல் எடுத்துக்கோங்க. அதுவும் உங்கள் எமோஷனலாக நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த கிரேவிங்ஸ் வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் எதுக்கும் இல்லை. அதே நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிறீங்க, ஃபேட் லாஸ்ன்ற ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிறீங்க. அதனால வேற என்ன ஜங்க் ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸு அதனால எப்படி எதனால உடம்பு ஏறுது, அதை பற்றி டவுட் இருக்கா? இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சுதா? வேற என்ன டவுட் இருக்கா? இல்ல ஜங்க் ஃபுட்ஸை பத்தி பேசவே இல்லை. நான் இனிதான் பேசுறேன் ஜங்க் ஃபுட்ஸை பத்தி. ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ்னா வெளியே சாப்பிடாதீங்க, ஆயில் ஃபுட்ஸ், சுகரை கட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் விட்டுருவோம். இப்போ டெய்லியும் டீ குடிக்கணுமா அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, டெய்லியும் டீ குடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணா தான் கிரீன் டீ, பிளாக் டீ, லெமன் டீ. இல்லை நான் டெய்லியும் டீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் டெய்லியும் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சுகரை கட் பண்ணிட்டாலும் நல்லது. அப்படி குடிக்க முடிஞ்சா குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா லைட்டாக சுகர் போட்டுக்கலாம். அதாவது சுகர்லேயும் ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகரில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கு? ஒரு ஸ்பூனில் 16 கேலரிஸ் இருக்கு. அதை கணக்கு பண்ணி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக மீன்ஸ் ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு டீ ஓகே. அதுவும் நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ராசஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா டீ வந்து ஒரு நாளைக்கு ஒன்று கிடையாது, வீக்லி ஒன்ஸ் தான். நீங்கள் ஜென்ரலாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கலாம் நார்மலாக சுகர் போட்டு. அந்த டீ குடித்தாலும் அந்த கேலரிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த 2500 கேலரிஸ்க்குள்ளே இருக்கணும் அந்த டீ. ஹெல்த்தியான எவ்வளோ பெரிய ஹெல்த்தியான விஷயம் வேணா இருக்கட்டும், ஹெல்த்தியான விஷயம் எவ்வளோ ஹெல்த்தியான நட்ஸு, சீட்ஸு, நீங்கள் ப்ரோட்டீன் இதுவே முட்டையே அதிகமாக எடுத்தீங்கன்னா கூட இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் உடம்புல ஃபேட்டு ஸ்டோராக ஆரம்பிச்சிடும். அதனால கேலரிஸை ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கேலரிஸை எப்படி ட்ராக் பண்ணோம்னா நம்ம சின்னதாக ஒரு வெயிட் ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், கிச்சன் வெயிட் ஸ்கேல் வாங்கிட்டீங்களா? அதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம்னா அந்த ஆப்பிள் அதில் எவ்வளோன்னு வைக்கணும், அதில் 150 கிராம் வருதா, அதை அப்படியே கூகுள் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ ப்ரோட்டீன் லிஸ்ட் வந்துடும். அந்த கேலரிஸை நோட் பண்ணிட்டே வரணும். இது ஒரு 1 வீக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபுட்டில் எடுக்கிறீங்க, இது எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு உங்கள் மைண்டே ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் அந்த ட்ராக்கிங் இல்லைன்னா நீங்கள் இதுக்குள்ளே அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ட்ராக்கிங் தான் முக்கியமான விஷயம்.
ஸ்டீவி. ஆமா, டேஸ்ட் ஓகேனா ட்ரை பண்ணலாம். ஸ்டீவி அதான் நீங்க ஒரு டேஸ்ட் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. நான் 4 வந்து ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் சுகர்ஸ் வந்து ஒன்று டேட்ஸு, அனி ஒரிஜினல் தேன் கிடைச்சா அனி எடுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம உடம்பு எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாம நம்மளுக்கு சுகர் கிடைச்சிடுது. அப்புறம் வேற என்ன இருக்கு சுகர், ஹெல்த்தியான சுகர்? அவ்வளோதான். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அதெல்லாம். அவ்வளோதான். இது 3 சுகர் எடுத்துக்கோங்க. வேற எதனா சுகர் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி சொல்றேன். வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு. எதனா டவுட் எதனா இருக்கும்ல உனக்கு? ரொம்ப நாளா இந்த வெளியே சாப்பிட்ற ஃபுட்ஸை பத்தி ஒரு இது இருக்கும்ல. ரெகுலரா நைட்ல தான் கிரேவிங்ஸ் அதிகமா வரும். ஏன்? ஆமா, அதான் ஸ்ட்ரெஸ்னாலதான் நம்ம வந்து அந்த எமோஷனல் ஈட்டிங். எமோஷனல் ஃபுட்ஸ்னா சுகர் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ். நம்ம டேஸ்டியான ஃபுட்ஸ் தான் எமோஷனல் ஃபுட்ஸ். அதான் நம்ம எமோஷனல் கனெக்ட் ஆகும். அது சாப்பிட்ட உடனே நம்ம வந்து காம் ஆயிடுவோம். அதனாலதான் அங்க போறோம்னா அதோட மூல காரணமே ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணோம். நைட் 1 மணி வர்றது ரீசனும் அதான். வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம ஜிம்முக்கு வரவங்க வீடியோ பார்ப்பாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் பேசிதான் நல்லது. அவங்களும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, லைட் இருக்குல்ல. அவங்க நேரில் வந்தாவது கேட்பாங்க, இங்கே கேட்க முடியாதுல்ல. அதனால வீடியோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களும் பார்த்துப்பாங்க. வேற எதனா சொல்லு, கேளு. அப்புறம் கேக்குதியா? பாயிண்ட் வரட்டும். பாயிண்ட் ஓகே. ஜிம் 2500 கேலரிஸ் எவ்வளோன்ட்டா? இது வந்து பாடி ஸ்ட்ரக்சர். ஆமா, எப்படி கால்குலேட் பண்றோம்னா நம்ம உடம்புல பிஎம்ஆர்னு ஒரு ரேஷியோ இருக்கும். பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம். அதான் சொல்றேன், இது வந்து ஒரு ஆளுக்கும் மாறும். இது ரேண்டமா நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆளுக்கும் வேற வேற கேலரிஸ் கவுண்ட் இருக்கும், மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிங்கன்னா பிஎம்ஆர் கால்குலேட்டர்னு போய் கூகுள்ல போட்டாலே வந்துடும். உங்க ஹைட் பிஎம்ஆர். ஆமா, பிஎம்ஐனா நீங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கரெக்டா இருக்கீங்களா. ஆமா, பிஎம்ஐனா பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ், இது பேசல் மெட்டபாலிக் ரேட். இது ரெண்டும் வேற வேற. பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ்னா நீங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கரெக்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணதுக்கு பிஎம்ஐ. பிஎம்ஆர்னா நம்ம உடம்பு எவ்வளவு கேலரிஸ் அப்சர்வ் பண்ணுது ஒரு நாளைக்கு, எவ்வளவு ஃபியூல் தேவை நம்ம உடம்புக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஎம்ஆர் நம்ம கால்குலேட் பண்ணணும். பிஎம்ஆர் கால்குலேட்னு போட்டால் வந்துடும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அதுல என்ன ஹைட்டு வெயிட் கேட்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்வீங்க, சடன்ட்ரி, அதான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்வீங்களா, இல்லை மூவ் பண்ணிட்டு வேலை செய்வீங்களா, ரெகுலரா ஆக்டிவிட்டியில இருப்பீங்களா, இல்லை ஹெவியான ஆக்டிவிட்டி ஸ்பிரிண்டிங்லாம் பண்ணுவீங்களா கேட்கும். அதை நீங்க போட்டு வந்தாலே இந்த கேலரிஸ் வந்துடும். டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரிஸ் தேவைப்படுது நம்ம பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு கவுண்ட் தான் இந்த கேலரிஸ் கவுண்ட். எல்லாருக்கும் மாறும், ஒருத்தருக்கும் ஒரு கவுண்ட் மாறும். ஏன்னா ஒருத்தவங்க உட்காண்டே வேலை செய்வாங்க, ஒருத்தவங்க நின்றுட்டே வேலை செய்வாங்க, ஒருத்தர் நடந்துட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களாம் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதிகமாக தேவைப்படும். லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், ஏன் எல்லாம் ஒல்லியா இருக்காங்க. ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்றதுனால அவங்க பாடியில கேலரிஸ் ஹை இன்டென்சிட்டியா பண்றாங்க. அதனால அவங்க 2500 மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எடுத்தா கூட ஹெவியா ஒர்க் அவுட் பண்றதுனால மொத்தமா பேர்ன் ஆயிடுது. அதனால ஒல்லியா தான் இருப்பாங்க. அவங்க உடம்புல ஃபேட் சேர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது 2500 மேல ஏத்தன கேலரிஸ் அதிகமா போனாதான் ஃபேட் ஸ்டோர் ஆகும். அவங்க 2000 எடுத்து அது கீழே தான் அவங்களுக்கு போகும், கேலரிஸ் பேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹெவியா ஸ்பிரிண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. ஏத்தனா அவங்க மசில்ஸ் மட்டும் அவங்க டெவலப் பண்ணி வைக்கலாம், மற்றபடி அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆமா, அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் தான். வேலை அதிகமா செய்வாங்க. 8 ஹவர்ஸும் ஃபார்மர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபுல்லா மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் நம்ம உடம்புக்கு. அதனால நம்ம உடம்புல ஸ்டோரேஜ் பேங்க்ன்ற ஒன்னே இருக்காது. பாடியில் ஃபேட் ஸ்டோரே ஆகாது. ஏன்னா யூஸ் ஆகிட்டே இருக்குல்ல, எனர்ஜி நம்மளுக்கு சேவ் ஆகல, யூஸ் ஆகிட்டே இருக்கு. அதுலயும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா, அதான் ரெகுலரா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் மசில்ஸ் அவ்வளோ இருக்கு.
ஒல்லியா இருந்தாலும் மசில்ஸ் அவ்வளோ இருக்கிறது காரணம் மெக்கானிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ரெகுலரா ஒரே வேலை திருப்பி அதே தான், அதே மூவ்மெண்ட், அதே வேலை கொடுத்துட்டே இருந்தால் மசில் தானே ஏறும். அதே மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்தால் தான் உடம்பு ஏறணும் இல்லை, ப்ரோட்டீன் எடுக்கலனாலும் ஏறும், ரொம்ப ஸ்லோவாக ஏறும். நீங்கள் ஜிம்முக்கு போய் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாலும் ரொம்ப ஸ்லோவாக ஏறும். ப்ரோட்டீன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மந்த் 1 இயர்ல ஒரு குறிப்பிட்ட மசில் ஏற்றலாம், ரேஷியோவை ஏற்றலாம். அதுவும் மசில் இன்னும் நிறைய ஏற்றணும் நான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வருஷ கணக்கில் ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ரோட்டீன் எடுக்கணும், ரெகுலராக அதை ஒரு கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த விஷயத்தை. அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற ஃபிசிக் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மஸ்குலர் ஃபிசிக் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபீமேலுக்கு மேல் அளவுக்கு மசில் ஏறாது. ஏன்னு நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அந்த அளவுக்கு மேல் இருக்கிற அளவு மசில் டெவலப் பண்ணாது. மேலுக்கு இருக்கிற மசில் வேணும்னா நீங்கள் ட்ரக்ஸ் தான் எடுக்கணும், ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் தான் எடுக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த மசில் வரும். நீங்கள் எவ்வளோதான் எங்களை விட நீங்கள் வெயிட் அதிகமாக தூங்கினா கூட, பசங்க 100 கிலோ போடுறாங்க, பொண்ணு 120 கிலோ டெட் லிஃப்ட் போட்டால் கூட பசங்க அளவுக்கு உங்களுக்கு மசில் வராது. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஓரளவுக்கு லிமிடேஷன், அவ்வளோதான். ஓகே. ஆமா, இப்போ வந்து நீங்க சிக்கனை ஹை ஃபிளம்ல பொரிச்சு எடுக்கிறீங்க, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சிக்கன்ல என்ன இருக்கு, ஹெல்த்தியான ஃபேட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு. ஹெல்த்தியான ப்ரோட்டீன்லாம் டீநேச்சர் ஆயிடும். ஏன்னா ஹெவியா போட்டு பொரிக்கிறீங்க, நிறைய எண்ணெயில போட்டு பொரிக்கிறீங்க, அதனால டீநேச்சர் ஆயிடுது. ஹை ஃபிளேம்ல தான் குக் பண்ணுவாங்க, அப்பதான் டேஸ்ட் வரும். லோ ஃபிளேம்ல குக் பண்ணா டேஸ்ட் வராது. குக் பண்ணும்போது அதுல இருக்க ப்ரோட்டீன்லாம் டீநேச்சர் ஆயிடும். அதுல இருக்கிற ஃபேட் எல்லாம், ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபேட்டா மாறிடுது. ஏன்னா அதிகமா ஆயில் இருக்கிறதுனால, அதிகமா பொரிக்கிறதுனால. இப்போ வந்து ஃப்ரைட் சிக்கன்லாம் யூஸ்லெஸ் ஆயிடுது. ஆனா அதுல குவாலிட்டியான ப்ரோட்டீனும் ஃபேட் இருக்கு. அதை நார்மலா நம்ம பேன் ஃப்ரை பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுக்கும் போது அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா ஆமா, அதுவும் ஜங்க் ஃபுட்ஸ் தான். நீங்க அதிகமா ஹை ஃபிளேம்ல குக் பண்றது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஹை சுகர், ஹை ஆயில், ஹை ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ், அதிகமா சால்ட்டை மேக் பண்ற சால்ட் பிஸ்கெட்ஸ் இருந்து எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். வெஜிடபிள்ஸ்ல மீடியம் பாயில் பண்ணா நம்மளுக்கு எல்லா எனர்ஜியும், அதுல இருக்கிற எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். மீடியம் பாயில் பண்ணா. அதை ஃபுல் பாயில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜிஸ், அந்த அதுல இருக்கிற நியூட்ரிஷன் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. மற்றபடி ஃபுல் குக் பண்ணி சாப்பிடுங்க. நம்மளுக்கு டேஸ்டியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்டா தான் லாங் லாஸ்டிங்காக கண்டினியூ பண்ண முடியும். டேஸ்டே இல்லாமல் சாப்பிட்டோம்னா ஒரு டைம்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால நீங்க அதை அப்படியே சாப்பிடுங்க, குக் பண்ணி சாப்பிடுங்க நல்லா. எப்படி போடலாம்னா அதுதான் சொல்லணும்ல. இப்போ ரெகுலராக டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிரீன் டீ, பிளாக் டீன்னு ஹெல்த்தியான வேலை மாற்றணும், சுகர் இல்லாமல். அப்புறம் ரெகுலராக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பப்ஸு, சிக்கன் ரோல் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதை ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக மாற்றணும். சென்னா எடுக்கலாம், பாயில்டு எக்ஸ் எடுக்கலாம், வெஜிடபிள் சாலட்ஸ் எடுக்கலாம், அதை ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக மாற்றணும். மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, வில் பவர் இல்லாமல் ஒன்றையும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பக்கத்தில் பிரியாணி பிளேட் வச்சு இங்கே ஹெல்த்தியான பிளேட் வச்சோன்னா நம்ம ஹெல்த்தியான பிளேட் தான் போகணும். ஏன்னா நம்மள ஒரு கோல் இருக்குது, நம்ம பாடியை ஃபிசிக்கலாக அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நோக்கி நம்ம போனோம்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நோக்கி நம்ம போகணும். அந்த இடத்துல போய் என்னால் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வில் பவரை விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. வில் பவரை டெவலப் பண்ணணும். முதல்ல ஒர்க் அவுட்டும் டயட்டும் மட்டும் பண்ணால் உடம்பை மாற்றிட முடியும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒர்க் அவுட்டும் டயட்டும் பண்ணணும், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ஹேபிட்ஸையும் பில்ட் பண்ணணும். அதுக்கு போய் தான் டிசிப்ளின் சொல்லுவோம். காலை கரெக்டாக ஏந்துக்கிறோமா, நம்ம ரெகுலராக வேலை செய்கிறோமா, நம்ம ஃபோக்கஸ் என்ன, நம்ம ஒர்க் என்ன, அந்த ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறமா நம்ம டயட்டில் என்னென்ன சாப்பிட போகிறோம், ஹெல்த்தியாக என்னென்ன சாப்பிட போகிறோம், ப்ரோட்டீன் எப்படி, கார்பு எப்படி, இது எல்லாத்தோட ரேஷியோவும் நம்ம ரெடி பண்ணிட்டோமா. ஈவினிங் கரெக்டாக 6 o'clock ஜிம்முக்கு 6 o'clock போயிட்டோமா, போயிட்டு கரெக்டாக அன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு திருப்பி 8 hours தூங்கணுமா. அது ஒரு ரிப்பீட்டேட்டிவாக இருந்தால் டிசிப்ளின் வந்துடுச்சு, அவ்வளோதான். இந்த டிசிப்ளினை கன்சிஸ்டண்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாரும் ஜெயிச்சிடலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலாம், ஆனால் வந்து நீங்கள் ஒரு டைமில் ரிசல்ட் ஸ்டக் ஆகி நிற்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் போகும். ஹார்ட் ஒர்க் வித் ரைட் டைரக்ஷன், கரெக்டான டைரக்ஷனில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் ஜெயிக்க முடியும். இதுவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரை தாண்டி நீங்கள் வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டே இருக்கீங்க, டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, அது தப்பான வழியில் போகிறீங்க. அந்த ஊருக்கு இந்த வழியில் போகணும். அப்போனா என்ன, நீங்கள் ரைட் டைரக்ஷனில் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்.
ராங் டைரக்ஷன்ல போனா நீங்க போயிட்டே தான் இருப்பீங்க, எங்க போறோம்னே தெரியாது, நம்ம என்ன பண்றோம் எங்க போறோம்னே தெரியாது நம்மளுக்கு. அதனால ஹார்ட் ஒர்க் வித் ரைட் டைரக்ஷன் அதான் பெஸ்ட். வேற என்ன உங்களுக்கு டவுட்? ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடி சுகர் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டு வந்தா என்ன ஆகும்? மயக்கமா வரும். வேற ஹெவியா இது பண்ணா என்ன ஆகும்? வாமிட் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். மெயினா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மயக்கமா ஒரு ஃபீல் இருக்கும். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக தான் ஆயில் சுகர் இல்லை, அது வந்து ஹெவியானுச்சுன்னா நம்ம நிறைய பேருக்கு அட்டாக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹார்ட் வீக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அட்டாக் வர சான்சஸ் இருக்கு. வேற என்ன? வேற டவுட்டே இல்லையா உங்களுக்கு எதுவும்? சிம்பிள். ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸு நம்ம கடையில் சாப்பிட்ற வெளியே ஐட்டம், அதை பற்றி என்னன்னாலும் கேளுங்க. ஜிம்முக்கு வரும்போது ப்ரீ ஒர்க் அவுட் என்ன எடுக்கலாம்? எனர்ஜிக்காக ப்ரீ ஒர்க் அவுட் ஹெல்த்தியான. ஓகே. இப்போ வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எடுக்கலாம், எது எத்தனை நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. நம்ம ஆயில் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் போனால் என்ன ஆகும்னு பார்த்துட்டோம். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்னென்ன எடுக்கலாம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் தான் பெஸ்ட்டு. அது கொஞ்சம் மினிமம் எனர்ஜியாக இருக்கும். ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, சின்ன மசிலுக்கு ட்ரைன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எத்தல ஓகே. நீங்கள் லெக் மசில், பேக் மசில்ஸு, ஃப்ரூட்ஸில் வந்து பனானா எடுக்கலாம், ஆப்பிள் எடுக்கலாம், போமோகிரானட் எடுக்கலாம், ஆரஞ்சு எடுக்கலாம், டிராகன் ஃப்ரூட் எடுக்கலாம், பப்பாயா எடுக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது கிடைக்குதோ, எந்த சீசனுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் கூட எடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நீங்க வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, இல்லை பேக் ஹெவியான மசில் ட்ரைன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் இல்லையா? அப்போ வந்து நீங்க சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உங்க மீல் பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சாப்பிடுவீங்க நீங்க? ப்ரோட்டீனுக்காக எக் சாப்பிடுவீங்க, சிக்கன் சாப்பிடுவீங்க, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடுவீங்க, கூட ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்க. இது 4த்தையும் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி நிறையவே இருக்கும். அந்த நிறைய எனர்ஜி வச்சுட்டு உங்களால் லெக்கும் பண்ண முடியும், பேக்கும் பண்ண முடியும், எந்த மசில்ஸ் வேணாலும் ட்ரைன் பண்ணலாம். ஓகேவா? ப்ரீ ஒர்க் அவுட்டு நீங்க கிட்ட காசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணலாம். அது சப்ளிமெண்ட்டை நீங்க ஒரு 1 இயர் ஜிம்முக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமா ட்ரை பண்ணுங்க. 1 இயர் ஜிம்முக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தேவைப்படாது. இல்லைன்னா நம்மளுக்கு தேவை எனர்ஜி தான். எனர்ஜி வச்சு தான் எனர்ஜி உங்களுக்கு எது தரும்? ஹெல்த்தியான ஃபுட்ல அதை கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஃபுட் எனர்ஜி கொடுக்கும்? கார்ப்ஸ் எனர்ஜி கொடுக்கும். கார்ப் இருக்கிற ஃபுட் என்ன? ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இந்த வீட்டு பிரெட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட சாப்பிட்டு வரலாம். அதை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சின்ன சின்ன மீல். இப்போ ஃப்ரூட்ஸ் எது சாப்பிட்டாலும் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி சாப்பிட்டு வந்தா டைஜஷன் ஆகிடும், எனர்ஜியா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நின்றோம். இதுவே நீங்க பெரிய மீல் சாப்பிட்றீங்கன்னா அது 1 ஹவர் 1.5 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் முன்னாடி கூட இருக்கு பெஸ்ட். ஏன்னா நம்ம டைஜஷன் ஆகணும். ஆகாம நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா வாமிட்டிங் வரும், டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும். சரியா? வேற போஸ்ட் ஒர்க் அவுட் என்ன எடுக்கலாம்னா, போஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்தா தான், அதான் சிக்கனு, எக்கு, பன்னீர், டோஃபோ, சோயா சங்க்ஸு, பீஃபு, இதில் இருக்கிற ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் நான் ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பிட்டேன். அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போஸ்ட் ஒர்க் அவுட்ல பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கணும். காசு இருந்ததுன்னா வே ப்ரோட்டீன் எடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஃபுட்டை வச்சே நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே. ஜங்க் ஃபுட்ஸு, ஆமாம் ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் ஃபுட்ஸ் இதை பற்றி எடுத்துட்டு இருக்கேன். ஏன் டவுட் இருக்கா இதை பற்றி? ஜங்க் ஃபுட், சுகர் ஃபுட்ஸ் ஏன் சாப்பிடக்கூடாது, அதனால ஏன் ஃபேட் ஸ்டோர் ஆகுது, அதை எப்படி நம்ம குறைக்கலாம், அதை எப்படி நம்ம மாற்றலாம்? அத சரி ஓகே முடிச்சிடலாமா? இல்லை போதும், அவ்வளோதான். கண்டென்ட் இல்லை இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து அடுத்த இதுல ஒரு நாளைக்கு நம்ம புரோட்டீன் எவ்வளோன்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் சொல்றேன், ஒரு நாளைக்கு நம்ம புரோட்டீன் கோல்னு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 1 to 100 கிராம் புரோட்டீன் கோல் இருக்குன்னா 100 கிராம்குள்ள சாப்பிட்டா போதும். அதுக்கு மேலேயும் சாப்பிடலாம். மசில் ஏற்ற போறீங்கன்னா சாப்பிடலாம். இல்லை எனக்கு மசில தேவையில்லை, நார்மலாக ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா 3 to 4 எக் ஒயிட்ஸ் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை.
அது ஆஃப்டர் ஒர்க் அவுட். ஃபுல் டே வந்து நீங்கள் 100 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் கணக்கு பண்ணி. சரியா? சரி, ஓகே, இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து இதோட ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட வந்து நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் கரெக்டாக கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரையும் இருக்கும். அது ஒரு பெரிய டாபிக். நான் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு இது குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா டவுட்னா எனக்கு குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா?